ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சப்பாத்தி வித் முட்டை கிரேவி. ஃபஸ்ட்டு கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி, பூண்டு, நறுக்குன 2 வெங்காயம், நறுக்குன 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு மல்லி, புதினா, அரை டீஸ்பூன் சீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் ஆயில் விட்டு ஏற்கனவே நம்ம வேக வச்சுருக்க முட்டையை 2ஆக நறுக்கி கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மசாலாத்தூள் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சோம்பு சேர்த்து ஏற்கனவே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர அளவுக்கு வேக விடலாம். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா இப்போ வெங்காயத்தை வதக்கிக்குவோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. அதோடு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். கூடவே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்குவோம். அதோட கொஞ்சம் மிளகாய்த்தூள், கொஞ்சம் சிக்கன் மசாலா, கொஞ்சம் கறி மசாலா, கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா குக் ஆகிட்டுருக்குது. இது நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு குக் பண்ணதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற அந்த எக்கை அதோட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா எக்கு அதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மசாலாவில் இருந்து கொஞ்சமாக ஆயில் பிரிஞ்சு வர அளவுக்கு விட்டுட்டு, பாருங்கள் நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே இப்போ என்ன பண்ணிடலான்னா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து ஏற்கனவே நம்ம பிசைஞ்சு வச்ச சப்பாத்தி மாவை உருட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இதை எப்படி பண்ணேன்னா, மாவு பிசைகிறப்பவே கொஞ்சம் சுடு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதனால் மாவு கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சுடு தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் நார்மலாக பச்சை தண்ணியிலே பிசைகிறதா இருந்தாலும் பிசைஞ்சிக்கலாம். மாவு நல்லா சாஃப்டாக தான். இப்போ மாவை நம்ம தோசைக்கல்லில் தீட்டி வச்சுருக்க மாவை தோசைக்கல்லில் போட்டு சப்பாத்தி ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது நமக்கு. ஒரு முறை நீங்கள் இந்தமாரி சப்பாத்திக்கு கிரேவி செஞ்சு பாருங்கள், எக் கிரேவி. அதோட சுவை உங்களை திரும்ப திரும்ப செய்ய தூண்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டீம் ஒர்க் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.